நம பார்வதி ஹர ஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித் சபேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. எள்களின்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கையே வழிபடச் சென்று நின்றவா கண்டு. வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண் அடியேன் பெற்றவாறே. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கே வெல்கவே. சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரிய பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் அருளிய காஞ்சி புராணத்தினுடைய திருநகர படலம் பாடல் பாடலாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய செந்தமிழ் அந்த இலக்கிய சிறப்போடு பாடப்பட்ட புராணம். திருநகர படலத்திலே வீதிகள் சிறப்பை தொடர்ந்து வீதிகள் தோறும் அமைந்திருக்கின்ற வீடுகள், மாளிகைகள், அவற்றின் சிறப்பினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 89வது பாடலிலே சென்ற வகுப்பிலே நிறுத்தி இருந்தோம். விருந்து நாள்தோறும் இடையராது எதிரும் மேதகவால் அருந்திரல் சிறு புதல்வர் சூழ்ந்து அணுகிடும் திறத்தால் முருந்து மூரலார்க்கு ஆயிடை கொள்நர்வால் மூண்ட மருந்தில் உடலும் சிறுவரை அன்றி மேவாதால். அருமையான பாடல். காஞ்சிபுரத்துல இல்லறத்தை கடைபிடிக்கின்றார்கள். அடிக்கடி விருந்தினர் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். செல்விருந்தோம்பி வருவிருந்து பத்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அன்றாடம் விருந்தினர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டிற்கு. விருந்தினர் வாராத நாள், ஒரு வீணாகிய நாள் என்று இல்லறத்தார்கள் நினைப்பார்களாம். விருந்து என்றால் யாரு? நம்ம சொந்தக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, இவங்கெல்லாம் விருந்து கிடையாது. விருந்து என்ற சொல்லிற்கே புதியவர் என்பது பொருள். முகமறியப்படாதவர். நாம் வாழ்கின்ற ஊரிலே இருக்கின்ற சிவாலயத்திலே உச்சிக்கால தரிசனம் செய்வதற்காக நம்ம போயிருக்கிறோம். உச்சிக்கால தரிசனம் பண்ணிட்டு தான் பகல் உணவு எடுத்துக்கொள்வது என்று பழங்காலத்திலே ஒரு கொள்கை இருந்தது. அப்படி உச்சிக்கால தரிசனம் பண்ணும் பொழுது அந்த கோயிலிலேயே நம்ம பார்க்கிறோம், நம்ம ஊரில் காணப்படாதவர்கள், வெளி ஊரில் இருந்து தரிசனத்திற்காக வந்திருப்பவர்கள் பரதேசிகள். பரதேசி என்ற சொல்லிற்கு வேறு ஊர்க்காரர் என்பது பொருள், பிச்சைக்காரன் என்பது பொருள் இல்லை. அப்படி வேற்றூர்காரர்களை பார்க்கும் பொழுது அந்த அடியார்களை, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டிற்கு இன்று அமுது எடுத்துக்கொள்ள வாருங்கள் என்று அவர்களை வேண்டி விண்ணப்பித்து அவர்களை கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி 4 விதத்தில் 6 சுவைத்திரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையின் அமுது செய்ய அளிக்க வேண்டும். இளையான்குடி மாரநாயனாரை போல. இது நமக்கு கடமைப்பாடு. அந்த முன்பின் அறியப்படாதவர்களுக்கு தான் விருந்து என்று பெயர். அதிதி என்று வடமொழியிலே கூறுவார்கள். திதி என்றால் டேட், அதிதி என்றால் டேட்லெஸ். அதாவது நம்ம சொந்தக்காரங்க சொல்லிக்கிட்டு வருவாங்க, அவங்க வருது நமக்கு தகவல் தெரியும், போன் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் நாம போய் கோயிலில் இருந்து அழைத்து கொண்டு வருகின்றோம். ஆகவே அவர்கள் எந்த நாளிலே யார் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியாது என்பதனால அவர்கள் அதிதிகள், தேதி அறியப்படாது வருபவர்கள். இன்றைக்கு இவர் வருவார் என்று நமக்கு தெரியாது. சிறுத்தொண்ட நாயனார் வீட்டிற்கு பைரவர் வந்தார்.
அன்று அடியார்களை தேடி யாரும் கிடைக்கவில்லையே என்று நொந்து போயிருக்கிறார் நாயனார். அடியார்களை தேடி அவர் வெளியிலே சென்றிருக்கின்றார். அப்பொழுது அறிவிக்காமல் வருகின்றார் பைரவ பெருமானார். அவர்தான் அதிதி ஆவார். இன்றைக்கு இவர் வருவார் என்று தெரியாது. அப்படிப்பட்ட விருந்து. அந்த விருந்து அன்றாடம் நமக்கு கிட்ட வேண்டும், விருந்தினர் கிட்ட வேண்டும். அப்படி விருந்திற்கு உணவு அளிக்காமல் ஒரு நாளும் நாம் உணவு உண்ணக்கூடாது. இல்லறத்தார்கள் அடியாருக்கு அமுதூட்டாமல் தான் உண்ணமாட்டார் சிறுத்தொண்ட நாயனார் என்ற காரணத்தினால தன் பிள்ளையே கறி செய்து போடும் பொழுது அந்த அம்மா மகிழ்ந்தாளாம். திருவெண்காட்டு நங்கை கணவனார் உயிரை தனக்கு அளித்தான் என்ற எண்ணத்தினாலே. அன்றைக்கு அந்த பைரவ பெருமானார் விருந்தினராக வரவில்லை என்று சொன்னால், இன்று நம்முடைய பூசை, மாகேஸ்வர பூசை, அடியாருக்கு உணவிடுகின்ற பூசை முட்டியது என்று சொல்லி உயிர் துறந்து விடுவார் சிறுத்தொண்ட நாயனார். அந்த அளவுக்கு கொள்கை. 63 இல்லத்திற்கு எழுந்தருளுகின்ற அடியார்களுக்கு உணவிட்டவர்கள் உண்டு. அடியார்களை வெளியிலே வந்து அழைத்து கொண்டு வந்து வீட்டிற்கு வந்து உணவிட்டவர்கள் உண்டு. எவ்வளவு அடியார்கள் நூற்றுக்கணக்கிலே எழுந்தருளினாலும், தனியாக ஒருவர் எழுந்தருளினாலும் அவர்களுக்கென்று உணவளித்தவர்கள் உண்டு. காரைக்கால் அம்மையார் என்று எடுத்துக்கொண்டால், இல்லத்திற்கு ஒரு அடியார் எழுந்தருளும் பொழுது அவருக்கு பரிவோடு அமுதூட்டி அவருக்கு வேண்டிய துகில், பொருள் முதலியவற்றை கொடுத்து அனுப்புவார். ஆனால் சிறு தொண்டர் இன்றைக்கு ஒரு அடியாருக்கு உணவளிக்கவில்லை என்றால் உயிர் வாழ மாட்டேன் என்ற கொள்கை கொண்டவர். அதனுடைய தீவிரவாதம் என்பதனால அந்த பிள்ளையை கரி செய்து போடும் பொழுது வெண்காட்டு நங்கை மகிழ்ந்தார். அதற்கு காரணம், கணவனார் அருமை உயிரை எனக்கு அளித்தான் என்ற அந்த எண்ணத்தினாலே. ஆகவே விருந்தோம்பல் என்பது எவ்வளவு முக்கியமானது இல்லறத்திற்கு என்று பார்க்கின்றோம். இப்பொழுது கணவனும் மனைவியுமாக இல்லறம் நடத்தும் காலத்திலே கணவனுடைய புற ஒழுக்கம் காரணமாக, அதாவது ஆடல் பாடலிலே வல்ல ஒரு புறப்பெண்டீர் என்று கூறுவார்கள் பரத்தையர். அந்த பெண் இவருடைய கொடை காரணமாக இவரிடத்திலே ஈடுபட்டு அவள் அன்பு செய்ய, நம்மிடத்திலே ஒருவர் அன்பு செய்தால் அதை நாம் ரெசிப்ரோகேட் செய்ய வேண்டும், அவருக்கு நாமும் அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. அந்த கடமைப்பாட்டின்படி அவளிடத்திலே இவன் தாழ்ந்து என்றால் ஆசைப்பட்டு தங்கி, அதன் காரணமாக தன் இல்லத்தில் தங்காமல் ஒரு சில இரவுகள் புறத்தே தங்க நேர்கின்றது. அது புற ஒழுக்கம் என்று சொல்லப்படும். அந்த புற ஒழுக்கம் காரணமாக மனைவிக்கு கணவனிடத்திலே சினம் ஏற்படும், ஊடல் ஏற்படும். உண்மைதானே? திருநீலகண்ட குயவருக்கு அந்த புற ஒழுக்கம் காரணமாக அவர்பால் கிளியை போன்றவரும் திருமகளை போன்றவருமாகின்ற அவருடைய மனைவியாருக்கு கணவன்பால் ஊடல் ஏற்பட்டது என்று பெரிய புராணம் காட்டுகின்றது. பொதுவாக இந்த ஊடல் கணவனுடைய அன்பினாலேயே தணிக்கப்படும். கணவன் குற்றம் புரியவில்லை, அது மன்னிக்கப்பட்டது என்பது பொருள் அன்று. மாறாக நெடுங்காலமாக தன்னிடத்திலே அன்பு செய்து வந்திருக்கின்ற கணவன் என்ற காரணம் பற்றி அவன் அன்பிற்கு ஒரு வெயிட்டேஜ், மதிப்பு கொடுத்து அந்த ஊடலானது அவ்வப்பொழுது தீரும். ஆனால் அது தீராதும் இருக்கும். சில நேரங்களிலே ஊடல் நீடுதல் என்று அதனை கூறுவார் திருக்கோவையார் ஆசிரியர். அவ்வாறு ஊடல் நீடியதுதான் நாம் பார்க்கிறோம். எங்க பெரிய புராணத்திலே திருநீலகண்ட குயவர் இனியென சொல்லி தன் மனைவியை அணைய சென்ற பொழுது அந்த அம்மையார் தீண்டுவீர் ஆகில் எம்மை திருநீலகண்டம் என்று ஊடல் நீடி வாடி உரைத்தார். உமக்கு திருநீலகண்டம் வேண்டுமா, யான் வேண்டுமா, நாங்கள் வேண்டுமா? இரண்டிலே ஒன்று முடிவு செய்யுங்கள். திருநீலகண்டத்தின் மீது உமக்கு பற்றிருந்தால் எம்மை விட்டுவிடுங்கள் என்பது பொருள். தீண்டுவீர் ஆகில் எம்மை திருநீலகண்டம் என்று சூளுரைத்தார். அந்த ஆணையை கேட்ட நாயனார் பெயர்ந்து நீங்கினார்.
நெருப்பை மிதித்தவன் காலை எடுத்துக்கொள்வதை போல திருநீலகண்டம் முக்கியமா என்று கேட்ட அளவிலே அது முக்கியம் என்ற காரணத்தினாலே உடம்பினால் பெயர்ந்து பிறகு சிந்தித்து இது இறைவனுடைய அருட்செயல், உள்ளத்தினால் நீங்கினார். திருநீலகண்டத்தை உறுதியாக பெறுவது என்பது இந்த சிற்றின்ப நாட்டத்திலிருந்து முழுமையாக விலகுவதுதான் என்ற அந்த தெளிவானது நொடிப்பொழுதிலே அவருக்கு ஏற்பட்டது என்பதனால ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் வேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி எதிலார் போல நோக்கி எம்மையன்றதனால் மற்றை மாதரார் தமையும் என்றன் மனத்தினும் தீண்டேன் என்று சொன்னார். அருமையான பாடல். ஆதியார் முழுமுதற் கடவுளாகின்ற பெருமான், எப்பொழுதும் தன் நெஞ்சத்திலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த அம்பலவான பெருமான், அவருடைய திருநீலகண்டத்தின் மீது வைத்த ஆணையை கேட்ட காரணத்தினாலே பெயர்ந்து நீங்கினார். உடம்பினால் நகர்ந்து உள்ளத்தாலும் நீங்கினார். உடம்பினாலும் உள்ளத்தினாலும் எங்கிருந்து நீங்கினார்? பெண்ணின்பத்தை பெரிதாக கருதுகின்ற அந்த கோட்பாட்டில் இருந்து நீங்கினார். உடம்பினாலும் உள்ளத்தினாலும் நீங்கினார். பொதுவாக ஊடலின் போது மட்டும் பெண்கள் தங்களை பன்மையிலே கூறிக்கொள்ளலாம் என்று தமிழ் இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கோச்சிட்டு இருக்கிற பெண் என்ன சொல்லுவாங்க, எங்களை விட்டுடுங்கம்பாங்க. அங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது எண்ணு பன்மை என்று, அது உயர்வு பன்மை. பெண்ணிற்கு உயர்வு எப்ப வரும்னா அவங்க கை எங்கு ஓங்குது, அவர்கள் ஊடும் போது ஓங்குகின்றது என்ற காரணத்தினாலே திறந்திருக்கின்ற மனைவி தன்னை பன்மையினாலே கூறிக்கொள்வாள். இது உலக வழக்கு, இலக்கணமும் அதனை அனுமதிக்கின்றது. அந்த அடிப்படையில எங்களை தொடாதீங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அதை லிட்டரலாகவும் டு தி ஸ்பிரிட், அதனுடைய அடிப்படை பொருளிலும் இரண்டிலும் பொருள் செய்தார் நம்முடைய நாயனார். அதை எழுத்துப்பூர்வமாக பொருள் செய்யும் பொழுது எங்களை என்று சொன்னால் என் போன்ற பெண்களை என்று கொண்டார். அவ்வாறு கொள்வதனால தனக்கு மேலான புண்ணியம்தான் விளையும் என்பதனால அதனை கடைபிடித்தார். எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தமையும் என்றன் மனத்தினும் தீண்டேன். ஒரு பெண் தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணோடு பழகுவதை அறியும் பொழுது என்ன தொடாதீங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த இன்னொரு பெண்ணையும் தொடாதீர்கள் என்று அதற்கு பொருள் கிடையாது. உங்களுக்கு எனக்கு என்ன ஆச்சு, என்ன விட்டுருங்க என்பதுதான் பொருள். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, பறவையார் நம்பியாரூர் மீது சினம் கொண்டார். எப்படி சினம் கொண்டார்? அவர் திருவொற்றியூரிலே சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்தமையை அந்த செய்தியானது காற்றிலே வந்து சேரவும், அந்த செய்தி கேட்ட அளவில் இருந்து நம்பி ஆரூரரை பிரிந்திருக்கின்ற பிரிவினால் வாடினாரா அல்லது அவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் என்ற அந்த உடல் நிமித்தமாக வாடினாரா, எதனால் அவர் அதிகமாக தவித்தார் என்று தெரியாத அளவிலே தவித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது நம்பி ஆரூரர் திருவாரூருக்கு வந்து விட்டார். ஆனால் அவரை ஏற்க மறுக்கின்றார். ஏற்க மறுக்கும்பொழுது என்ன சொல்றாரு, அவருக்குதான் இன்னொரு வீடு இருக்கே, அங்கேயே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ஒற்றியூர் உறுதி பெற்றார் இங்கு வருவதற்கு நான் இசையேன். அவருக்கு திருவொற்றியூர்ல இன்னொரு வீடு இருக்கு, அவர் ஏன் இந்த வீட்டுக்கு வரணும்? அதற்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அவர் இங்கு வருவதா இருந்தால் நான் உயிர் விட்டு விடுவேன், என் பிணத்தை தான் அவர் பார்க்க முடியும் என்று கடிய மொழிகளினாலே அந்த உடலை தணிக்க வந்த பெரியோர்களிடத்திலே கூறிவிட்டார். அதற்கு பிறகுதான் பெருமான் தூதாக வருகின்றார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது பறவையாருடைய நிலைப்பாடு என்ன? நம்பியாரூர் இங்கு வர வேண்டாம் என்பதுதான். சங்கிலிடம் போக வேண்டாம் என்று கூறுவதற்கு அவருக்கு உரிமையும் இல்லை. அவரே சொல்லிட்டார், வேணா சங்கிலிட்ட போட்டோம்னு சொல்லிட்டார். என்பதனால கணவனிடத்திலே ஊடுகின்ற ஒரு பெண் தீண்டுவீராகில் எம்மை என்று சொல்வது உடல் நிமித்தமாக வருகின்ற பன்மையே அன்றி எந்த பெண்ணையும் நீங்கள் தொடக்கூடாது என்ற பொருளிலே அது சொல்லப்பட்டது இல்லை. இருந்தாலும் நாயனார் அங்கிருக்கின்ற பன்மையை லிட்டரலாக, அதாவது டு தி லெட்டர், அதனுடைய எழுத்தின்படியே கடைபிடித்தார். எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தமையும் தீண்டேன் என்று சொன்னார். எம்மை என்று சொல்லிவிட்டாய், அதுவும் திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்லிவிட்டாய் என்பதனால திருநீலகண்டத்தின் மீது உண்மையான பற்றிருக்கும் என்று சொன்னால் இந்த அம்மையார் சொன்னதை எழுத்துப்பூர்வமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்பதனால எந்த பெண்ணையும் தொடக்கூடாது.
இப்பொழுது எந்த பெண்ணையும் தொடக்கூடாது என்று சொன்னால் கையால் தொடக்கூடாதா அப்படின்னு கேட்டா, கையால் தொடாதிருப்பது என்பது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. மனதினால் தீண்டுவது அதனினும் தீயது என்று பார்க்கின்றோம். இந்த கருத்து திருவாசகத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. காமவான் சுரவின் வாய்ப்பட்டு என்று வருகின்றது. மாதர் திரைபுற காமவான் சுரவின் வாய்ப்பட்டு என்று வருகின்றது. பெண்ணாகின்ற அலை என்பது இந்த பிறவியாகின்ற கடலிலே நம்மை மோதுகின்றது. அதோடு கூட காமம் என்ற சுறாமின் அதனால் கடிக்கப்படுகின்றோம் என்று வருகின்றது. இரண்டிற்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, ஒருவன் ஒரு பெண்ணோடு இன்பம் தூக்கும் காலத்திலே அது எப்படிப்பட்ட பெருமானிடமிருந்து உள்ளமானது பிரிகின்றது. அது எப்படிப்பட்ட பிரிவு என்று கேட்டால், சமுத்திரத்திலே விழுந்த ஒருவன் கரைக்கு செல்ல முடியாமல் ஒரு பேர் அலையினாலே தாக்குண்ணுவதை போல. கரை என்பது முக்தி கரை. ஆனால் அவன் சிறிது நேரத்திலே கரைக்கு வந்து சேர்ந்து விடுவான். ஆனால் காமம் என்பது சுறா, அதாவது சுறா மீனால் கடிக்கப்பட்டவன் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. அவன் இறந்து போய்தான் கரைக்கு சேருவான். என்ற காரணத்தினாலே மாதர் திரைபுற காமச்சுரவெறிய என்பதுல ஒரு வேறுபாடு இருக்கு. தனக்குரிய அல்லது உரியல் அல்லாத ஒரு பெண்ணோடு ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னால் அது மாதர் திரை பொறுதல். ஆனால் அந்த பெண் அருகில் இல்லாத நேரத்திலே அவளை நினைந்து கொண்டு இவன் இருக்கின்றான் என்று சொன்னால் அது காமச்சுரவினாலே கடியுண்ணுதல் என்று பார்க்கின்றோம். காமச்சுரவினாலே கடியுண்ணுதல் என்பது மாதர் திரை பொற முக்திக்கரைக்கு வந்து சேர முடியாது தவிப்பதினும் கொடியது என்று பார்க்கின்றோம். என்ன, திரை அடங்கும், இது அடங்காது என்ற காரணத்தினாலே என்பதனால தீண்டுதலை மெய்யுற தீண்டாமையோடு நிறுத்தி கொண்டால் திருநீலகண்டத்தினாலே நாம் காக்கப்பட மாட்டோம். மனதினாலும் தீண்டாதிருந்தால்தான் திருநீலகண்டம் நம்மை செம்மையாக காக்கும் என்பதை நொடிப்பொழுதிலே உணர்ந்தார் நாயனர் என்பதனால அவர் பெயர்ந்து நீங்கினார் என்று வருகின்றது. உடம்பினால் பெயர்ந்து உள்ளத்தால் நீங்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தமையும் என்றன் மனத்தினும் தீண்டேன். மனத்தினும் என்ற உண்மை இறந்து தழுவிய எச்ச உண்மை. உடம்பாலும் தீண்டேன் என்பது சொல்லாமலே தெரியும். மனதாலும் எந்த பெண்ணையும் நினைக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு உடம்பாலே ஒரு பெண்ணை தீண்டுவது என்பது அது பேச்சிற்கே வராது என்பதனால அந்த கொள்கையை அவர் கடைபிடித்தார் என்று பார்க்கின்றோம். அது ஊடல் நீடுதல் என்று சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஊடலுக்கு வாயில் இல்லை என்று பார்க்கின்றோம். வாயில் என்றால் கணவன் மனைவியை பெறுகின்ற முறைமை. அதற்கு இலக்கியத்துல வாயில் என்று பெயர். என்ட்ரி என்று ஆங்கிலத்துல சொல்லலாம் இல்லையா? அப்ப ஊடுகின்ற ஒரு பெண் தன் கணவனை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி ஏற்றுக்கொள்வாள். என்ன காரணம் என்றால் அவளுக்கும் கணவன் வேண்டுமே என்பதனால ஊடல் நீடிக்கொண்டே இருக்காது. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறு என்பதனால ஊடுதல் என்பது ஒரு இனிப்பான ஒரு சக்கரை பொங்கலை செய்யறவங்க கூட அதுல கொஞ்சோண்டு உப்பு சேர்ப்பாங்க, அந்த இனிப்பினை கூட்டி காட்டுவதற்காக. அதே போல கணவனோடு சேர்ந்து இன்பத்தை தூக்கின்ற ஒரு தலைவி இடையிடையிலே ஊடுவது என்பது சக்கரை பொங்கல்ல உப்பு சேர்ப்பதை போல என்று கொள்ள வேண்டும். அவ்வாறு வள்ளுவர் கூறுகின்றார். ஊடுதல் என்பது உணவிலே உப்பை போன்றது. உப்பு அதிகரித்தால் சுவை குன்றும், அது உணவு உண்ணத்தகாதாகிவிடும் என்பதனால எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது என்பது பெண்டிருக்கும் தெரியும் என்பதனால இல்லறத்திலே ஒரு பெண் ஊடுதல் என்பது தானாகவே அடங்கும். ஆனால் சில நேரங்களிலே அது அடங்காதும் இருக்கும். அந்த ஊடலுக்கு மருந்தில் ஊடல் என்று பெயர். மருந்து என்றால் என்ன? ஒரு நோய்க்கு மருந்து இல்லை என்பதை போல இந்த உடலாகின்ற நோய்க்கு மருந்து இல்லை. உடலாகின்ற நோய்க்கு மருந்து என்பது வாயில், அந்த வாயில் இல்லை என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஊடலையும் தவிர்ப்பதற்கு 2 வாயில்களை கணவன்மார்கள் கடைபிடிப்பார்களாம். அது என்னன்னு கேட்டா, ஒன்று விருந்தோடு வருதல். ஒரு கெஸ்ட் அழிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணும்? சண்டை போடுறதை கைவிட்டுடும். அப்பொழுது வீட்டுக்குள்ளேயே கணவனை விடாமல் பேக் பண்ணிட்டு இருக்கிற அந்த அம்மா என்ன பண்ணும்? கணவனையும் அந்த விருந்தினரையும் உள்ளே வரவழைத்து உபசரித்து விடும். பிறகு விருந்தினர் விடைபெற்றுக் கொண்டு போய்விடுவார், கணவனை துரத்த போவதில்லை.
என்பதனால விருந்தினரோடு வந்தால் அந்த உடலானது தானாக தணிந்து போகும் என்று பார்க்கின்றோம். இன்னொன்று, தான் பெற்ற புதல்வனை தன்னுடைய தொழிலே தூக்கி கொண்டு வருதல். அவ்வாறு கணவனுக்கும் தனக்கும் பிறந்த மகனை கணவன் வாயிலாக கொண்டு துணையாக கொண்டு வருகின்ற காட்சியை கண்டவுடனே இந்த பெண்ணுக்கு அவளுடைய உள்ளமானது உருகும் என்பதனால அவள் கணவனை ஏற்றுக்கொள்வாள் என்ற இந்த இரண்டு கருத்துக்கள் நமக்கு திருக்கோவையாரிலே செம்மையாக காட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பாடல்களை மட்டும் பார்ப்போம். பரத்தையர் பிரிவு, அதுல 37வது துறை, விருந்தொடு செல்ல துணிந்தமை கூறல் என்ற துறை. அந்த பாடலை படிக்கிறேன், இதெல்லாம் நீங்க கேட்டுக்கணும். அதுக்காக மத்த கரியுரியோன் தில்லை ஊரன் வரவு எனலும் தத்தை கிளவி முகத்தாமரை தழல் வேல் மிளிர்ந்து முத்தம் பயக்கும் கழுநீர் விருந்தொடு என்னா முன்னம் கித்தம் கருங்குவளை செவ்வியோடி கெழுமினவே என்று இந்த தலைவி விருந்தோடு தலைவன் வருகின்றான் என்பதை கேட்டவுடனேயே, தலைவன் வருகின்றான் என்று கேட்டவுடனே அவளுடைய முகமானது செந்தாமரை போன்ற முகம், அந்த முகத்திலே இருக்கின்ற குவளை போன்ற கண் பழுக்க காட்சிய வேலை போல சிவந்து காட்டினதாம். குவளை மலர் பொதுவாக எப்படி இருக்கும், செங்கழு நீர் என்றதற்கு பெயர். செம்மை என்பது ஃப்ரெஷ்னஸை குறிக்கிறதே தவிர கழுநீர் என்ற மலரானது சிவப்பு நிறத்திலே இருக்காது, அது நீலோத்பலம், அது கருங்குவளை மலர் தான். ஆனால் செங்கழு நீர் என்றதற்கு பெயர். செம்மை என்பது ஃப்ரெஷ்னஸை குறிக்கிறது தான். அப்பொழுது அந்த குவளை போன்ற அந்த கண்கள் வேல் போல விழுகின்றன. அதுவும் தாமரை போன்ற முகத்திலேன்னு சொல்லும் போது முழுக்கவே நெருப்பா சிவப்பா காட்டுறா. என்ன காரணம்? அவ்வளவு கோவம் அவளுக்கு வீட்டுக்காரர் மேல. ஆனால் அந்த வீட்டுக்காரர் தனியா வரல, அவர் விருந்தினரை அழைத்து வந்திருக்கிறார் என்று அந்த வாக்கியத்தை முடித்து விட்டோம் என்று சொன்னால், தலைவர் வந்திருக்கின்றார் என்று சொல்லும் போது அந்த மூஞ்சி சிவந்து காட்டுது. தலைவர் வந்திருக்கின்றார் விருந்துடன் என்று அந்த முடிக்க போறோம். அந்த சென்டென்ஸை விருந்துடன் என்று முடிப்பதற்கு முன்பாகவே அந்த சிவப்பு மாறி அந்த கருங்குவளை போன்ற அந்த கண்கள் மீண்டும் பழைய நிலைக்கு விரைந்து திரும்பி விடுகின்றனவா. அப்ப சிவந்து காட்டுகின்ற கண்ணு குளிர்ந்து சில்லென்று கரிய நிறங்கொண்டு அந்த நீர் பூத்து அது தன்னென்ற கரிய குவளை மலராக ஒரு நொடிப்பொழுதிலே மாறிவிட்டது. இது என்ன பெரிய அதிசயம், இதுவல்லவோ இல்லற தர்மம் என்று அங்க பக்கத்துல இருக்கின்றவர்கள்னா அந்த பெண்ணை ஆச்சரியப்படுகின்றார்கள் என்பது இந்த திருக்கோவையாருக்கு பொருள். அடுத்தது, தலைவனிடத்திலே வாயில் பெறவில்லை. தலைவன் நினைக்கிறான், வீட்டுல குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அப்பா வந்த சத்தத்தை கேட்டு அப்பா வந்தாருன்னா அவருடைய வாகனத்தை நிறுத்துற சத்தம் கேட்கும் இல்லையா? அந்த சத்தத்தை கேட்டு குழந்தை முடிச்சுக்கிட்டு அப்பான்னு ஓடி வந்துருச்சுன்னா அந்த குழந்தைய எடுத்து என்ன பண்ணலாம், அதை முத்தம் கொடுத்து தழுவி அதை மோந்து தன்னுடைய தோளிலே தன்னுடைய பிடரியிலே அந்த பிள்ளையை ஏற்றிக்கொண்டு இரண்டு கால்களையும் முன்னே விட்டுக்கொண்டு அப்படி உப்பு மூட்டை தூக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை போல பிள்ளையை கொஞ்சி விளையாடி கொண்டே வீட்டிற்குள் வந்தான் என்று சொன்னால் தலைவனுடைய சினம் தீர்ந்து இவன் வாயில் பெற்று விடுவான். அப்பொழுது இவனை வீட்டிற்குள் வராதே என்று தடுப்பார் யாரும் இருக்க மாட்டார்கள், பிள்ளையோடு வருகின்ற காரணத்தினாலே. இப்பொழுது தலைவியை அவளுடைய எண்ணம் என்பது அவன் புறத்தே தங்கி இருக்கும் பொழுது கூட அவளை நினைக்கும் பொழுது மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு பாய்கின்ற நீரை போல அவளுடைய நினைவு என்பது மனதை ஆக்கிரமிக்கின்றது என்ற காரணத்தினாலே தலைவியை பார்ப்பதற்காக அவள் வீட்டிற்கு வருகின்ற இவன் வாயில் பெறாது வருந்துகின்றான். அப்பொழுது தன் வருகையை அறிந்து வீட்டிலிருந்து பிள்ளை ஓடி வரவில்லையே, இப்பொழுது நான் எவ்வாறு என் தலைவியை பெறுவேன் என்று வருந்துகின்றான். அதற்கான பாடல் இந்த பரத்தை பிரிவு என்ற இறுதி அதிகாரத்திலே 29வது பாடல் திருக்கோவையாரிலே. அதை படிக்கின்றேன், எல்லாம் காதுல போட்டு வச்சுக்கோங்க. தேன் வண்டு உரை தரு கொன்றையன் சிற்றம்பலம் வழுத்தும் வான் வண் துறை தரு வாய்மையன் மண்ணு குதலையின் வாயான் வண்டுரை தரு மாலமுதன்னவன் மந்தனையான் நான் வண்டுரை தரு கொங்க எவ்வாறு கொல் நண்ணுவதே. தேனும் வண்டும் அமர்கின்ற கொன்றை மாலைகளை அணிந்திருக்கின்ற நடராஜ பெருமான்
அவருடைய திருச்சிற்றம்பலமாகின்ற கோயிலினை வாழ்த்துகின்ற காரணத்தினாலே தேவர்களாகி இருக்கின்றார்கள். அவர்கள் தேவர்களான பின்னும் தொடர்ந்து அந்த வானத்திலே இருந்து கொண்டு சிற்றம்பலவனரை வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வானத்திலே, அதாவது தேவர்கள் சிற்றம்பலவானரை வாழ்த்துகின்ற தேவர்கள் வாழ்கின்ற வானத்திலே இருக்கின்ற பலவிதமான புண்ணிய லோகங்கள். அந்த புண்ணிய லோகங்களை எல்லாம் எனக்கு தருகின்ற வாய்மையை கொண்டவன் இப்பொழுது சொல் விளங்காது குதலை பேசுகின்ற வாயினை கொண்ட சிறு பிள்ளை. இவன் சிறு பிள்ளையாக இருந்தாலும் இவனால் தான் எனக்கு உய்தி. பழங்காலத்துல பெற்றோர்கள்லாம் 5-6 பிள்ளைகளை பெற்றுக் கொள்வார்கள். எதற்குன்னா 5ல ஏதாவது ஒண்ணுதான் நமக்கு சிராத்தம் பண்ணும், தர்ப்பணம் பண்ணும், கயால போய் பிண்டம் போடும், எல்லாமே பண்ணாது என்பதனால எல்லாம் பண்ணினா பெரும் புண்ணியம் என்ற காரணத்தினாலே. ஆகவே சிறுத்தந்தர் கூட அந்த பிள்ளையை கரியாக செய்த போது மகிழ்ந்தாரா. எப்படி மகிழ்ந்தார் என்றால், புத்திரன் மெய்த்தன்மை அளித்தான். புத்திரன் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, புத்தி என்பது ஒரு நரகம். அந்த நரகத்தில் விழாமல் பெற்றோரை காப்பதினாலே பிள்ளைக்கு புத்திரன் என்று பெயர். புத்திரன் நரகத்திலிருந்து திராயத்தே என்றால் காப்பாற்றுபவன். தாய் தந்தையருக்கு உரிய இறுதி கடன்களை செய்து அமாவாசை தோறும் ஆண்டுதோறும் அவருக்கு செய்ய வேண்டிய கடன்களை முறையாக செய்கின்ற ஒரு சத்புத்திரன், நல்ல பிள்ளை என்பவன் அந்த தாய் தந்தையரை, அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள் எல்லாருமே. உலகத்திலே பிறந்தா புண்ணியம் பாவம் ரெண்டையும் தான் நம்ம எல்லாம் செய்யறோம். அப்பொழுது அந்த பாவத்திலிருந்து கழுவா என்பது ஒருவனுக்கு தன் வினையினால் தான் ஏற்பட வேண்டும் என்பதில்லை, தன்னுடைய மகவினுடைய வினையினாலும் ஏற்படும் என்று நம்முடைய வைதிக சமயம் கூறுகின்றது. என்ன காரணம்? மகவி என்பது நம்மிடமிருந்து உண்டாகிறது தானே என்பதனால தாய் தந்தையரை செவ்வனே புண்ணியலோகத்திலே சேர்க்கின்ற அந்த சிறப்பும் உரிமையும் கடமையும் வாய்ப்பும் தகுதியும் ஆற்றலும் இந்த பிள்ளைக்கு உண்டு. அதாவது தன்னிடத்திலே பிறந்த பிள்ளைக்கு தான் அது உண்டு. ஔரச புத்திரன் என்று கூறுவார்கள். தன்னிடத்திலே பிறந்த பிள்ளைக்கு இந்த ஆற்றல் என்பது உண்டு என்பதனால அந்த பிள்ளையை பெறுவது என்பது நல்ல உலகத்தை அடைவதற்காக. அப்பொழுது சிற்றம்பலத்தை வழுத்துகின்ற தேவர்கள் வாழ்கின்ற புண்ணிய லோகங்களிலே எனக்கு வாழ்வு தருகின்ற இந்த பிள்ளை என்றால் அவன் பின்னால் தான் வாழ்வு தரப்போகின்றான். ஆனால் இப்பொழுது எப்படி இருக்கிறான்? அவன் குதலை வாய் கொண்டவனாக சிறு பிள்ளை இருக்கின்றான். இப்பொழுது அவன் எப்படி இருக்கின்றான்னா, பின்னால் அவன் இவ்வாறு நம்மை நல்ல லோகத்திற்கு இட்டு செல்வது மட்டுமில்ல, சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நமக்கு ஐஸ்கிரீம் மாதிரி சாக்லேட் மாதிரி இருக்கிறார். மால் அமுது அன்னவன், பார்க்கடலிலே தோன்றிய அமுதத்தை போல நமக்கு இனிக்கின்றவன் நம்முடைய பிள்ளை. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஃப்ளூட் கச்சேரிக்கும் வீட கச்சேரிக்கும் யார் போவாங்கன்னு கேட்டா, வீட்டுல பிள்ளை பேசுறத கேட்காதவங்க தான் போவாங்க. அப்பொழுது வீட்டுல பிள்ளை இருந்தா வெளியில கச்சேரி போறதுக்கு எது டயம்? அத்துணை இன்பமும் பிள்ளையே தருகின்றான் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அதற்கு மேல அப்பீல் இல்லை என்பதனால அப்படிப்பட்ட பிள்ளை இம்மையிலே அமுதத்தை போல இன்பமானவன், மறுமையிலே நமக்கு நன்மை செய்கின்றவன். அப்படிப்பட்ட பிள்ளை, அந்த பிள்ளை இப்பொழுது என்னை அப்பா என்று சொல்லி ஓடிக்கொண்டு வந்தால் அவனை நான் தூக்கி கொண்டு உள்ளே செல்லும் பொழுது நான் தலைவியை பெற்று விடுவேன், அந்த பிள்ளை வரவில்லையே என்று வருந்துகின்றான் தலைவன் இந்த பாடலிலே என்பதனால மருந்தில் ஊடல் என்று இங்கு சொல்லப்பட்டது யாருக்கு ஏற்படுகின்றதுன்னு கேட்டா, முருந்து மூரலாருக்கு. முருந்து என்றால் மயில் இறகு. அந்த மயில் இறகினுடைய கீழ்ப்பகுதி கான் என்று கூறுவார்கள். அதை போன்ற பல்வரிசையை கொண்ட அழகான பெண்கள், அவர்களுக்கு தங்கள் குழுனர்பால் மூண்ட, தங்கள் கணவன்மார் பால் மூண்ட மருந்தில் ஊடல் என்றால் நீடிய ஊடலுக்கு, அந்த ஊடலுக்கும் மருந்து உண்டு. அந்த மருந்து என்னன்னு கேட்டா, விருந்து நாள்தோறும் வருவதும் அருந்திரல் சிறு புதல்வர் சூழ்ந்து வருவதும் ஆகிய 2 காரணங்களினாலே இந்த மருந்தே இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஊடல் கூட சிறுவரை அன்றி மேவாதால், சிறு வரை, வரை என்றால் காலம், கொஞ்ச நேரத்துக்கு தான் நீடிக்கும். அந்த மருந்தே இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஊடல் கூட சிறிது நேரத்திலேயே தீர்ந்து போகும். என்ன காரணம்னா, காஞ்சிபுரத்துல குழந்தை பிறக்காத தலைவன் தலைவரே இல்லை. வருஷா வருஷம் அவங்களுக்கு குழந்தை பிறந்து கொண்டே இருக்கின்றது. அதுபோல விருந்தினர் வராத நாளே இல்லை. அங்க சீரும் சிறப்புமாக விருந்தோம்புதல் என்பது எல்லா வீடுகளிலும் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதனால எந்த பெண்ணுக்கும் தன் வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப நேரம் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று அந்த இன்பமான இல்லறத்தை இங்கு நமக்கு சிவஞான முனிவர் காட்டுகின்றார். அடுத்தது 90வது பாடல்.
மேல் நிலத்து வந்து உலாவிடும் கடவுள் மெல்லியலார் தாழ் நிலத்துறும் கூவல்கள் நோக்கி நந்தமை போல் கீழ் நிலத்தவர் தாமும் இங்கு எய்தினர் கெழிப்போம் ஊழ்நிலைத்த பல்பிலங்கொலாம் உவை என வியப்பார். உவை என்ற சொல்லுக்கு ஏற்கனவே பொருள் சொல்லியிருக்கிறேன். இடைப்பட்ட தேசத்திலே இருக்கின்ற அந்த பொருள்கள் சுட்டப்படும் போது உவை என்று கூறுவார்கள். இப்ப வானத்திலிருந்து பெண்கள்லாம் தேவ மகளிர் பார்க்கின்றார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வானத்திலிருந்து விமானம் வழியாக காஞ்சிபுரத்தினுடைய உயர்ந்த மாடிகளை கொண்டிருக்கின்ற மாளிகைகளை வந்து இறங்குவார்கள். இறங்கி அங்கிருந்து பார்க்கும் பொழுது வீடுகள் தோறும் கிணறுகள் இருக்கின்றன. அந்த கூவல் என்றால் கிணறு. அந்த கிணற்றிலே நோக்கும் பொழுது கிணற்று நீரிலே இவர்களுடைய நிழல் படம், பிரதிபிம்பம் படம். அந்த நிழலை பார்க்கும் பொழுது கீழுலகம் நாகலோகம், அந்த பாதாள லோகத்திலோ அழகான பெண்கள் உண்டு, நாக கன்னிகைகள். அந்த பெண்களை போல காணப்படுவார்கள். அதாவது தங்கள் நிழலையே வேறு பெண்கள் என்று மயங்கி இப்பொழுது அந்த நாகலோகத்தில் இருக்கின்ற பெண்கள் பூமிக்கு இப்படித்தான் வருவார்கள் போலும், அவர்கள் தான் இப்பொழுது நம்ம இந்த கிணறு பார்க்கும்போது அவங்க தெரியுறாங்க என்பதனால இதுல பூமியில இருக்கிற கிணறுன்னு அதை புரிஞ்சுக்காம நாகலோகத்திற்கு பாதாள லோகத்திற்கு செல்கின்ற வழி, பாதாள லோகத்திற்கு செல்கின்ற வழிக்கு ஒரு சிறப்பான பெயர் உண்டு வடமொழியில, பிலம் என்று பெயர். பிலம் என்றால் பூமிக்கடியிலே இருக்கின்ற பாதாளத்திற்கு செல்கின்ற வழி. அப்படிப்பட்ட ஒரு பிலத்தில் தான் காஞ்சிபுரத்துல காமாட்சி அம்மை வாழ்கின்றாள் என்று பார்க்கின்றோம். அப்ப அந்த கிணறுகளை எல்லாம் கீழுலகிற்கு செல்கின்ற வழிகளாகவே அந்த தேவமாதர்கள் மயங்குவார்கள் என்பது 90வது பாடல். அப்புறம் இந்த பெண்கள், அந்த பூமியில் இருக்கின்ற பெண்கள், காஞ்சிபுரத்து பெண்களுடைய சிறப்பை எல்லாம் கூறுகின்றார். காலமன்றி கனிவுற மாதளைக்கு ஏல வான்புகை ஏற்றுதல் போல் மினார் சால வெம்முலை சாந்தம் புலர்த்திடு நீல தூமம் நிமிர்ந்தெழும் எங்கனும். மினார், மின்னலை போன்ற அந்த காஞ்சிபுரத்து பெண்கள் எல்லாம் தங்களுடைய அழகிய ஆசையை உண்டாக்குகின்ற முலைகளிலே சந்தனத்தை பூசி இருக்கின்றார்கள், குளிர்ந்த சந்தனத்தை. அது சீக்கிரம் காய வேண்டும் என்பதற்காக அகிர் புகையை கூட்டுகின்றார்கள். அகிலினை புகைத்து அந்த சந்தனத்தை புலர்த்துகின்றார்கள். இது எப்படி இருக்குன்னா, மாதுளம்பழம், மாதளை என்பது சொல்லு, மாதுளை என்று வந்திருக்கின்றது. மாதுளையை அதனுடைய செடியிலிருந்து பறித்து விடுவார்கள் காயாக இருக்கும் பொழுது. கொடியிலேயே பழுக்க விட்டா அதனை கிளிகள் கொத்தும் என்பதனால அதை காயாகவே வந்து பறித்து விடுவார்கள். பிறகு அதை பழுப்பதற்காக புகை ஊட்டுவார்கள். இவருடைய முலைகள் மாதுளை கனிகளை போல் இருக்கின்றன. இவர்கள் வந்து அகிர் புகை ஊட்டுவது அந்த கனிகளை பழுக்க வைப்பதற்காக புகை ஊட்டுகின்றவருடைய செயலை போல காணப்படுகின்றது என்று கூறினார். அடுத்த பாடல். கொன்னும் வார்குழல் கூட்டும் குரு புகை அந்நலாரை புதிவது அவர் தமை தன்னின் நீங்கின மின் என தன்முகில் உன்னி வந்து வளைந்திடல் ஒக்குமே. பொன் என்ற ஒரு உரிச்சொல், அதற்கு பெருமை என்பது பொருள், அச்சம் என்பது ஒரு பொருள், அச்சத்தை தருகின்ற பெருமை கூடிய என்ற பொருளிலே வருகின்ற ஒரு உரிச்சொல். கொன்னும் வார்குழல் என்றால் பெருமைக்குரிய நீண்ட கூந்தலை கொண்ட அந்த பெண்கள் தங்களுடைய கூந்தலுக்கு புகை கூட்டுகின்றார்கள். அதாவது ஹேர் ட்ரையர் என்று தற்காலத்துல ஒரு ஃபேன் யூஸ் பண்றோம். அதற்கு பதிலாக பழங்காலத்துல என்ன பண்ணுவாங்க, அவர்கள் நீராடி வந்த பிறகு, ஏன்னா பழங்காலத்துல அன்றாடமே தலைக்கு நீராடுவார்கள். சிறிது தலையிலே தேங்காய் எண்ணெய் வைத்துக் கொண்டு கூந்தலிலே, பிறகு என்ன பண்ணுவாங்க, அன்றாடம் தலைக்கு நீராடுவது பழங்காலத்து வழக்கம். அது இன்றைக்கும் கேரளத்திலே பார்க்கின்றோம். பிறகு அந்த நீரானது நீண்ட கூந்தலிலே தொடர்ந்து இருந்தால் சளி பிடிக்கும் என்பதனால உடனேயே அதனை புலர்த்த வேண்டும் என்பதற்காக அகில் புகை கூட்டுவார்கள். அது அகில் புகை கூட்டுவது பார்ப்பதற்கு எப்படி இருக்கா, அந்த புகை என்பது ஒரு மேகம் போல இந்த பெண்களை முழுவதும் மறைத்துக் கொள்கின்றது. மேகத்திற்கு இடையில் தானே மின்னல் தோன்றும். மேகங்கள் எல்லாம் என்ன நினைக்கின்றனவா, இந்த பெண்களை பார்த்தால் மின்னல் போல அழகாக காணப்படுகின்றார்கள். தங்களை விட்டு இந்த மின்னல்கள் நீங்கி பூமிக்கு வந்து விட்டன என்று நினைத்த மேகங்கள் மின்னல்களுடைய பிரிவாற்றாமை காரணமாக மின்னல் போல இருக்கின்ற பெண்களை வந்து சூழ்ந்து கொண்டதை போல இந்த புகை காணப்படுகின்றது என்று கூறுகின்றார். இது தற்குறிப்பேற்றம் என்ற அணி. அடுத்த பாடல்.
வார்கொள் கொங்கை மலர்க்கனை ஏறிடும் ஏர்கொள் தொய்யில் கருப்புவில் எந்துவார் தார்மலர் குழல் நாரியர் தாங்கள் தாம் வீர வேள்படை என்று அறிவிப்பபோல். பெண்கள் தங்களுடைய வாரணிந்திருக்கின்ற கொங்கைகளிலே தொய்யில் என்கின்ற அந்த சித்திரங்களை எழுதியிருக்கின்றார்கள். அதாவது பொதுவாக பெண்கள் தங்களை தலையிலிருந்து கால் வரை அலங்காரம் செய்து கொள்வார்கள். இன்றைக்கும் கை கால்களிலே தோள்களிலே மெஹந்தி என்று இப்ப கிடைக்கிற அந்த ஸ்டிக், அந்த பென், அதனால அலங்காரம் செய்து கொள்கிறார்கள். பழங்காலத்துல அந்த மருதோன்றி அந்த மருதாணியை அரைத்து பூசிக்கொள்வார்கள். அதனால சிவந்து காட்டும். அதிலேயே சித்திரங்கள் எழுதி கொள்வார்கள். இவ்வாறு எழுதி கொள்கிறதுல இளம் பெண்கள் தங்களுடைய முலைகளிலும் இந்த சித்திரங்களை எழுதி கொள்வார்கள். அதனுடைய மேற்பரப்பிலே எழுதி கொள்வார்கள். இந்த பழக்கம் இன்றைக்கும் ஆப்பிரிக்கா முதலிய நாடுகளிலே இருக்கின்றது. நம் நாட்டிலே பண்டைய காலத்திலே இருந்தது என்று அறிய வேண்டும். இவ்வாறு தங்களுடைய நெஞ்சிலே எழுதி கொள்கின்ற படங்களுக்கு தொய்யில் என்று தமிழிலே பெயர். நால்வர் நான்மணி மாலை என்ற அருமையான ஒரு நூல், கற்பனை களஞ்சியம் என்று சொல்லப்படுகின்ற துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் வீரசைவர் அவர் இயற்றியது. நால்வருக்கும் 10 பாடல், 40 பாடல்களால் ஆகியது நால்வர் நான்மணி மாலை. அதுல நம்முடைய குருநாதரை பற்றி பாடுகின்றார். வஞ்சி நுண்ணிடை மால்வரை மங்கை பூண் துஞ்சு வெம்முலை தொய்யில் எழுதுகை கஞ்சம் நோவ கடவுள் எழுதும் அச்செஞ்சுவை தமிழோ நடி சேர்குவாம். நடராஜ பெருமான் தன் கைப்பட திருவாசகம் எழுதினார் அப்படிங்கிறத கடவுள் மாமுனிவர் திருவாதிரைகள் புராணத்துல சொல்லியிருக்கிறார். அதை நம்முடைய புனிதர் பிறவியிலேயே நம்ம கேட்டிருக்கோம். இப்பொழுது எந்த கையினால எழுதினார் அப்படிங்கிறத சிறப்பிக்கிறார். பொதுவாக பெண்கள் தங்களை தாங்களே அலங்காரம் செய்து கொள்வார்கள். ஆனால் மிகவும் அன்பான கணவன்மார்களை பெற்றிருக்கிற பெண்களுக்கு அந்த வேலை மிச்சம். கணவன்மார்களே அன்புக்குரிய மனைவிமார்களுக்கு அலங்காரம் செய்து விடுவார்கள் என்று கருதலாம். அன்பு மிகுதியினால மனைவியிடத்திலே மிகவும் அன்பு வைத்திருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா சிவபெருமான் தானாம். அவரை போல மனைவியை நேசிக்கிறவர் யாருமே கிடையாது. எப்படியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, எங்க போனாலும் வீட்டுக்காரியை தூக்கிக்கிட்டே போறாருல்ல, ஃபெவிகால் போட்டு ஒட்டினதை போல இடது பாகத்திலே அம்பாளை ஒட்டி வச்சிட்டு இருக்கிறார். அப்படி ஒட்டி வச்சுக்கிட்டு அவருக்கு ஆசை தீரலை என்று அப்பர் பெருமானே அவரை கிண்டல் செய்கின்றார். ஒருத்தியை பொருத்தியும் அருத்தி தீரா ஒருவன் அப்படிங்கிறார் என்பதனால நிச்சயமாக சிவகாம சுந்தரி, அந்த சிவகாம சுந்தரி தனக்குத்தானே அலங்காரம் செய்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை. அந்த கஷ்டம் அவளுக்கு இல்லை. அவளுக்கு தேவையான அலங்காரங்களை எல்லாம் சிவபெருமானே செய்து விடுவார். அவள் கூந்தலை முடிப்பார், அவளுக்கு முகத்திலே பவுடர் போட்டு விடுவார், கண்ணுக்கு மை தீட்டுவார், அவளுடைய நெஞ்சிலும் தொய்யிலே அவரே எழுதுவார். அந்த வேலையும் அம்பாளுக்கு இல்லை என்று பார்க்கின்றோம். ஆகவே சிவகாம சுந்தரியினுடைய நெஞ்சிலே தொய்யில் தீட்டுகின்ற தன்னுடைய கரத்தினாலே திருவாசகத்தை பெருமான் எழுதினார் என்று நம்முடைய குருநாதருடைய அந்த வாக்கினுடைய மகிமையை நால்வர் நான்மணி மாலை கூறுகின்றது. வஞ்சி நுண்ணிடை மால்வரை மங்கை பூண் துஞ்சு வெம்முலை தொய்யில் எழுது கை கஞ்சம் நோவ. கொடியை போன்ற நுண்ணிய இடையையும் பெரிய இமவானாகின்ற மலைக்கு பிறந்த அந்த மங்கையினுடைய பூண் துஞ்சு வெம்முலை ஆபரணங்கள் தாங்கி இருக்கின்ற அந்த அழகான முலைகளிலே எழுத வேண்டிய சித்திரங்களை எழுதுகின்ற தன்னுடைய கையாகின்ற தாமரை அது சிரமப்படும்படி திருவாசத்தை எழுதினார். துஞ்சு வெம்முலை தொழில் எழுதுகை கஞ்சம் நோவ கடவுள் எழுதும் செஞ்சுவை தமிழோன். அப்படிப்பட்ட செவ்விய சுவையினை கொண்ட தமிழினை கூறுகின்ற வாக்கினை கொண்டவன் தமிழ் கடலாகின்ற நம்முடைய வாதவரடிகள் என்று அவருடைய சிறப்பை கூறுகின்றார் என்பதனால பெண்கள் தங்களுடைய நெஞ்சிலே தொழில் எழுதுவார்கள். எப்படியெல்லாம் எழுதுவார்கள் என்று கேட்டால், அன்னம் போன்ற பட்சிகள், கிளி போன்ற பட்சிகள், கோலங்கள் இவற்றை போடுவார்கள். அதுல இளம் வயது பெண்களுக்கு மன்மதன் தான் வழிபடு தெய்வம். என்ன காரணம் என்றால் அவருடைய துணையினால் தான் கணவன்மார்களை தங்கள் வால் ஈர்த்து வைக்கின்றார்கள் என்பதனால அவர்கள்
மன்மதனுடைய கரும்பு வில், அந்த வில்லில் இருந்து அவன் எய்கின்ற ஒரு மலர் அம்பு புறப்படுவதைப் போலவும் படம் எழுதுவார்கள். வார்கள் கொங்கை மலர்கனை ஏறிடும் ஏர்கொள் தொய்யில் கருப்பு வில் என்றுவார். கருப்புனா கரும்பு, கரும்பு வில்லிலே தொடுக்கப்பட்ட ஒரு பூ. அது என்ன பூ அப்படின்னு கேட்டா மன்மதனுடைய 5 மலர்கள், தாமரை, முல்லை, அசோகம், மா என்ற அந்த பூ, குவளை. இதுல ஏதோ ஒரு பூவை அந்த கரும்பாகின்ற வில்லிலே கோக்கப்பட்டதை போல படம் வரைந்து வைத்திருப்பார்கள். இது எதனை காட்டுகின்றது என்று கேட்டால், வீரவேள் என்றால் யாரும் அவனை வெற்றி கொண்டதில்லை சிவபெருமானை தவிர. மூவுலகிலும் அவனுடைய அஸ்திரம் என்பது பயனில்லாது போறதில்லை. மன்மதனை எதிர்த்து வெற்றி பெற்றார் இல்லை சிவபெருமானை தவிர என்பதனால் அவனுக்கு வீரவேள் என்று பெயர். அவனுடைய ஆயுதம் போன்றவர்கள் நாங்கள், அவன் கையிலே இருக்கின்ற ஆயுதம் நாங்கள் தான் என்று காட்டுவதை போல பெண்கள் தங்கள் நெஞ்சிலே மன்மதனுடைய வில்லையும் அவனுடைய அம்பையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் தொழிலாக இந்த காஞ்சிபுரத்திலே என்று சொன்னார். அடுத்தது, நாறு தொட்டு நளினம் இரண்டினில் மாறி மாறி வீழ் வண்டினமாம் என குறு மாதர் குழீரந்தாடு சேர் ஏறு அம்மனை பாட்டிசை எங்கனும். அந்த பெண்கள் எல்லாம் அம்மனை விளையாடுகின்றார்கள். அம்மனை என்பது என்னன்னா, கையிலே ஒரு கழங்கு என்று சொல்லப்படுகின்ற ஒரு பந்து. பழங்காலத்திலே பந்தினை எவ்வாறு செய்வார்கள்? ரெண்டு மூணு விதமா செய்வார்கள். அதுல முக்கியமான விதம் என்னன்னா, வெயிட்லெஸ் ஆன கூழாங்கற்கள், அந்த கூழாங்கற்களை எல்லாம் வைத்து நூலினாலே கட்டுவார்கள். கட்டி அந்த கல்லு வெளியில தெரியாம முன்னும் பின்னுமாக நன்றாக இந்த ஐயர்கள்லாம் கலசத்துக்கு நூல் கட்டுற மாதிரி பல கலர் நூல்கள்னாலே அந்த நூல் பட்டு நூல், அதனால கட்டி விடுவார்கள். கட்டி பந்தாக வட்ட வடிவமாக கொண்டு வந்து விடுவார்கள். அது என்ன பண்ணுன்னா, அதை பூமியிலே அடித்தால் எழும்பும் அந்த தன்மை கொண்டதான அந்த கற்களையும் பட்டு நூலையும் கொண்டு அவர்கள் கட்டுகின்ற பந்து, அந்த பந்தினை கொண்டு பந்தாடி விளையாடுவார்கள். அவ்வாறு விளையாடுகின்ற விளையாட்டு பலவிதமான விளையாட்டு. அதுல அம்மனை என்பது ஒரு விளையாட்டு. அம்மனை என்பது ஒரு செய்தியை பாடலாக பாடிக்கொண்டே பந்து விளையாடுவது. எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பந்து வைத்துக்கொண்டு ஒரு பெண் விளையாடுகின்றாள் என்று சொன்னால் அந்த பந்தினை வீசி எறிந்து கையினால் பிடித்துக் கொண்டே விளையாடுவாள். இப்பொழுது ஒவ்வொரு பெண்ணுக்கும் 2 கைகள் இருக்கின்றன. ஆனால் பந்துகள் 3ஆக இருக்க வேண்டும். 3 பந்துகளே ஒன்றன் பின் ஒன்றாக விண்ணிலே எரிந்து ஒரு நேரத்திலே தன்னுடைய 2 கைகளினாலே 2 பந்துகளை பிடிக்க வேண்டும். 3வது பந்து பூமிக்கு விழாமல் ஒரு கையிலே இருக்கின்ற பந்தினை விண்ணிலே எரிந்துவிட்டு பூமியை நோக்கி வருகின்ற பந்தினை பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது விண்ணிலே எறியப்பட்ட அந்த பந்து கீழே தானே வரும். அதனை பிடிப்பதற்காக இன்னொரு கையில இருக்கின்ற பந்தினை விண்ணிலே எரிந்துவிட்டு அந்த பூமியை நோக்கி வருகின்ற பந்தினை பிடிக்க வேண்டும். இவ்வாறு எந்த நேரத்திலும் 3 பந்துகளிலே எந்த ஒரு பந்தும் பூமிக்கு வராமல் 2 கைகளினாலே 3 பந்துகளை மேனேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இதுக்கு அம்மனை என்று விளையாட்டு. இந்த விளையாட்டிலே பல பெண்கள் சேர்ந்து விளையாடுவார்கள். எந்த ஒரு பெண்ணு தவற விட்டு விட்டாலோ அவள் விளையாட்டுல தோத்துட்டா அவளை நீக்கி விடுவார்கள். ஏனைய பெண்கள் விளையாடுவார்கள். ஒவ்வொரு பெண்ணுமே இவ்வாறு 3 பந்துகளை கொண்டு விளையாடுவார்கள் என்பது ஒரு கற்பனை. இப்படித்தான் இருந்திருக்கும் என்று அடியேன் கற்பனை செய்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது பந்தை மட்டும் பார்த்து கொண்டு விளையாடினால் இது எளிது. அப்படி இல்லாமல் இவள் ஒரு செய்தியை பாடிக்கொண்டும் விளையாடுவாள். எப்படி அப்படின்னு கேட்டா, சந்திரனை தைத்தருளி தக்கன்றன் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சந்தலையறிந்து அந்தரமே செல்லும் கதிரோன் பல் தகர்த்து சிந்தித்து செய்திசையே தேவர்களை ஒட்டுகந்த செந்தார் பொழில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்கான் அம்மானாய் என்பதை போல ஒரு செய்தியை சொல்லி அந்த செய்தியிலே கருத்தோடு அதிலே பிழை வராமல் சொல்லி இவ்வாறு ஆடுவது. இன்னொரு விதமாக இருக்கு. ஒரு பெண் விளையாடுகின்ற பெண் ஒரு செய்தியை சொல்லுவாள். அருகிலே இருக்கின்ற பெண் அந்த செய்தியிலே குற்றம் கண்டுபிடித்து அதனை மறுப்பாள். நீ கண்டுபிடித்த குற்றம் செல்லாது என்று அதற்கு இவள் சமாதானம் கூறுவாள். இவ்வாறு பேசிக்கொண்டே அப்பொழுது
ஒரு பேசப்படும் பொருளிலும் கருத்து செல்ல வேண்டும், கண் வழியும் கருத்து செல்ல வேண்டும், பந்து கீழே விழாமல். இவ்வாறு ஆடுவது உண்டு. தேனமரும் சோலை திருவரங்கர் எப்பொருளும் ஆனவர்தாம், ஆண் பெண் அலியலர்கான் அம்மானாய் என்று சொல்லிக்கொண்டு ஒரு பெண் பந்தாடுகின்றாள். தேன் அலர்கின்ற சோலை கொண்ட திருவரங்கத்தில் இருக்கின்ற அந்த பெருமாள் இருக்கின்றாரு, அவர் எல்லாமாக இருப்பவர் என்பதனால அவரை ஆண் என்றோ பெண் என்றோ அலி என்றோ சொல்ல முடியாது என்று ஒரு கருத்தை சொல்லி இவள் பந்து வீசி ஆடுகின்றாள். ஆனவர்தாம் எப்பொருளும் ஆமாகில் ஜானகியை கொள்வாரோ தாரமா அம்மானை என்று ஒருவள் ஒருத்தி அதற்கு மறுப்பு கூறுகின்றாள். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லைன்னு அவர் சொன்னா, பெண்ணாகின்ற ஜானகியை அவர் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? ஆணாக இருப்பவர் தானே திருமணம் செய்து கொள்வார்கள் என்று அதற்கு எதிர்கேள்வி கேட்கின்றாள். அப்பொழுது அதற்கு உரிய விடையை கற்பனை செய்து இவள் பதிலளிக்க வேண்டும், அதிலையும் கருத்து செலுத்த வேண்டும். அந்த பந்து பூமியிலே விழாமல், எந்த ஒரு பந்தும் பூமியில் விழாமல், ஒரு நேரத்திலே ஒரு பந்தினை விண்ணிலே செலுத்தி இரண்டு கைகளிலே இரண்டு பந்துகளை தாங்கி இவ்வாறு கைகளை மாற்றி மாற்றி ஒரு கையிலே இருக்கின்ற பந்தினை விண்ணிலே செலுத்தி அடுத்தது இன்னொரு கையிலே இருக்கின்ற பந்தினை விண்ணிலே செலுத்தி இவ்வாறு ஆட வேண்டும். ஜானகியை கொண்டது போல் சாபத்தால் அம்மானை என்று அதற்கு உரிய விடையினை கூறி இவ்வாறு இந்த பெண் விளையாடுவதாக பார்க்கின்றோம். என்பதனால இப்படி விளையாடும் பொழுது அந்த பெண்களுடைய கைகள் இரண்டும் தாமரை மலர்கள் போல் இருக்கின்றன. இந்த பந்தெல்லாம் கருப்பு நிறமா இருக்கு. அந்த கரிய நிறம் கொண்ட அந்த பந்துகள் மாறி மாறி இவருடைய இரண்டு கைகளிலும் அமர்வது என்பது வண்டின் கூட்டம் இரண்டு பெரிய தாமரை மலர்களிலே மாறி மாறி அமர்வது போல காணப்படுகின்றது. வண்டின் கூட்டம்னு ஏன் சொல்லணும்? ஒரு நேரத்துல ஒரு பந்து தானே வருது அப்படின்னு கேட்டா, விண்ணிலே எரிந்த பந்து பூமிக்கு வருவதற்கு எத்தனை நேரம் ஆகும்? அடுத்த செகண்டே வந்துடும் என்பதனால அதனை பிடிப்பதற்காக தன் கையில இருக்கின்ற பந்தினை உடனே எரிகின்றாள் என்று பார்க்கின்றோம். என்ற காரணத்தினாலே விரைவாக இந்த பந்துகள் எரியப்பட்டும் தாங்கப்பட்டும் வருவது, அந்த மூன்று பந்தா இருந்தாலும் பல பந்துகள் இருப்பதை போல காட்சி தரும். உண்டா இல்லையா? அடிக்கடி கையில இருக்கிற பந்தை தூக்கி எறிஞ்சுக்கிட்டே இருந்தா, அப்புறம் விண்ணிலிருந்து வருகின்ற பந்தையும் பிடித்துக் கொண்டே இருந்தால் வரிசையாக பல பந்துகள் இருப்பதை போன்ற காட்சி உண்டாகும். மூன்று பந்து தான் உண்டு என்றாலும். ஆகவே வண்டின் கூட்டம் மாறி மாறி இரண்டு தாமரை மலர்களை அமர்வதை போல இந்த காட்சியானது, அம்மானை ஆடுகின்ற காட்சியானது இருக்கின்றது என்று சொன்னார். அடுத்தது 95வது பாடல். தங்கள் பன்மொழி கொக்கும் தகைமையை அங்கண் ஆய்பவர் எய்ப்ப அணிமலர் செங்கை மெல்விரல் சேர்த்தி திவவியாள் எங்கும் மங்கையர் பாடுவர் எண்ணிலார். அந்த மாளிகையிலே இருக்கின்ற பெண்களை பற்றி கூறுகின்றார். அதிலே ஒரு சிலர் யாழ் வாசிக்கின்றார்கள். எதற்காக வாசிக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இந்த யாழை மீட்டுவதனாலே வருகின்ற ஓசை என்பது தங்களுடைய பன்மொழி, அதாவது பண்ணை போலும் மொழி பன்மொழி, இசையை போலும் மொழி, பாடுவதை போல இன்பமாக இருக்கின்ற பேச்சு. என்ன காரணம்னு கேட்டா, நல்லா பாடுறவங்களுக்கு கூட அவங்க பேசினா கேட்க சகிக்காது. நல்லா பாட்டு பாடுறவங்க ஆடவரா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் பேசும்போது கட்ட குரல்ல பேசுவாங்க. அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பாடும்போது ஒரு குரல் இனிமை இருக்கின்றது. அந்த குரல் இனிமை பேசும்போது இருக்காது. ஆனால் உயர்ந்த பெண்கள் பேசினாலே பாடுவதை போல இருக்கும் என்பதனால இவர்கள் பன்மொழியாளர்கள், அதாவது பாடுவதை போலவே பேசக்கூடியவர்கள். இப்பொழுது எல்லோரும் கூறுகின்றார்கள் நாம் பேசுவதே பாடுவதை போல இருக்கின்றது என்று. அது உண்மைதானா என்று சோதிப்பதற்காக வீணையை மீட்டி பார்க்கின்றார்களாம். இப்ப யாரிலிருந்து உண்டாகின்ற மொழி என்பது இவர்கள் பேச்சை போல இருக்கின்றதா என்று ஆராய்வதற்காக அந்த திவவி யாழ் என்று சொன்னார். திவவி என்பது யாழிலே இருக்கின்ற வார்க்கட்டு. யாழிலே இருக்கின்ற நரம்புகளை கட்டுகின்ற வாரினாலே கட்டி இருப்பார்கள். அந்த வார்க்கட்டு, அதுக்கு ஃப்ரெட்ஸ்னு பேரு. திவவி யாழ் என்பதனால அதுதான் யாழிலிருந்து வீணை உண்டாவதற்கு இடையிலே வந்த ஒரு அமைப்பு என்று பார்க்கின்றோம். திவவி இல்லாத யாழும் இருந்தது பழங்காலத்திலே. திவவி என்பது அந்த ஃப்ரெட்டு, மெட்டு என்று கூறுவார்கள். சுரஸ்தானத்தை காட்டுகின்ற வார்கள். அந்த வார்களோடு கூடிய யாழினை இவர்கள் மீட்டி பார்ப்பது என்பது தங்கள் குரலோடு அவை ஒத்துப்போகின்றனவா என்று சோதிப்பதற்காக என்று சொன்னார்.
வீணா மதுர தூஷினி என்று திருமறை காட்டிலே அம்பாளுக்கு பெயர். அதாவது அவள் பேசினால் யாழொலியை விட இன்பமாக இருக்கும். யாழினுடைய ஒலியை எல்லோரும் பழிப்பார்கள். யாழை பழித்தன்ன மொழி மங்கை ஒரு பங்கல் என்று திருமறைக்காடு நம்பியார் ஒரு தேவாரம் காந்தார பண்ணல இருக்குது. அம்பாளுடைய பேச்சு என்பது யாழின் ஒலியை பழிக்கின்ற, அதாவது அதனை நாணச் செய்கின்ற இனிமையான குரல் என்று பார்க்கின்றோம். சௌந்தரிய லகரி என்று ஒரு நூல் ஆதிசங்கரர் செய்ததாக கூறுவார்கள். அதுல கைலாயத்துல அம்மையினுடைய சந்நிதியில கலைமகளானவள், கலைமகளுடைய வீணை, அதற்கு கச்சபி என்று பெயர், அந்த வீணையை வாசித்துக் கொண்டே பெருமானுடைய பெரும்புகழை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றாள். திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் அரியவர் கெளியவாறும் அமரர்க்கு அரியவாறும் கரியுரி உரித்தவாறும் காலனை எரித்தவாறும் காலனை உதைத்தவாறும் இப்படி எல்லாம் இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அருள் புரிகின்ற செயலையும், மன்றுளைய திருக்கூத்தாடி அடியவர மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவருடைய பெருமையெல்லாம் கலைமகளானவள் யாழிலே பாடல்களாக இட்டு யாழினை மீட்டிக்கொண்டு தானும் பாடிக்கொண்டிருக்கின்றாளாம். அப்பொழுது அந்த அவள் பாடுதனுடைய பொருட்சுவையிலே ஈடுபட்ட அம்மையார், அந்த உமையம்மையார், இவள் பாடுகின்ற பாடலுடைய பொருட்சுவையிலே ஈடுபட்டு மனம் உருகி, அடடா பலே சபாஷ் மிகவும் நன்று என்று கூறிவிட்டாராம். இவ்வாறு அந்த அம்மை பேசியது இந்த யாழ் ஒலியை விட இனிமையாக இருக்கின்ற காரணத்தினாலே கலைமகள் வெட்கி குனிந்து அந்த யாழினை அதனுடைய உரைக்குள் இட்டுவிட்டு வணங்கி விடைபெற்று கொண்டாள் என்று சௌந்தர்யரை கூறுகின்றது. என்பதனால மிகவும் புண்ணியம் வாய்ந்த சில பெண்கள் பேசுவது என்பது பாடுவதை விட இனிமையாக இருக்கும் என்ற கருத்தினை இலக்கியங்கள் கடைபிடிக்கின்றன. அது உண்மைதானா என்று சோதிப்பதற்காக இந்த காஞ்சிபுரத்து பெண்கள் எல்லாம் வீணை வாசித்து பார்க்கின்றார்கள் என்று சொன்னார். அடுத்தது 96வது பாடல். தொங்கையின் எதிருற கூசினால் என பொங்கொழி தாளம் பின் ஒலிப்ப பூவைமார் மங்கள சதிநெறி வழாமல் ஆடரங்கு எங்கனும் நூபுர திரையின் ஈட்டமே. நிறைய ஆடரங்குகள் இருக்கின்றன வீதிகள் தோறும். வீதிகளில் இருக்கின்ற அந்த மாளிகையினுடைய மாடங்கள் தோறும் சிறு பெண்கள் ஆடுவதற்கான அரங்குகள் இருக்கின்றன. அந்த அரங்கிலே காலிலே நூபுரம் என்ற அந்த சலங்கை அதனை கட்டிக்கொண்டு பெண்கள் ஜதிநெறி வழாமல் ஆடுகின்றார்கள். ஜதி என்றால் தாள ஒற்று, அதாவது பாடல் எங்கு வேண்டா ஆரம்பிக்கலாம். பாடல் என்பது தாளம் தொடங்குவதற்கு முன்னும் தொடங்கலாம், தாளம் தொடங்குகின்ற இடத்திலேயே தொடங்கலாம், அதற்கு சமம் என்று பெயர். தாளம் தொடங்கிய பிறகும் தொடங்கலாம். ஆனால் தாளம் எங்கு தொடங்குகின்றது என்பதை காட்டுவதற்காக கையினால் ஒத்தறுத்து பாடினார் சம்பந்தர். பாட்டு முன்னாடி தொடங்கினாலும் தாளம் தொடங்குகின்ற இடத்த அந்த இடத்தை கையினாலே அடித்து காட்டுவார்கள். அதற்கு ஒத்தறுத்தல் என்று பெயர். அப்பொழுது அந்த ஒத்தறுக்கின்றதை பாடுபவர்கள் கையினாலே அடித்து காட்டுவார்கள். கையிலே ஒரு தாளம் இருந்தால் தாளத்தை அடித்து காட்டுவார்கள். இந்த சிறு பிள்ளை சம்பந்த பெருமான் 3 வயது பிள்ளை கோலக்காவிலே 3வது தேவார பதிகம் பாடுகின்றார். அப்படி பாடும் பொழுது அவருடைய பிஞ்சு கையினாலே ஒத்தறுத்து பாடும் பொழுது அந்த கையினுடைய உள்ளங்கைகள் எல்லாம் ரத்தம் பாய்ந்து சிவப்பதை கண்ட இறைவன் அவர் உள்ளம் நெகிழ்ந்து கையோடு கை அடித்து பாட வேண்டாம் என்று பஞ்சாட்சரம் மீதிய பொற்றாளங்களை கொடுத்தார். அந்த பொண்ணுக்கு ஒலி இல்லை என்பதனால அம்பாள் விரைந்து ஓசை கொடுத்தாள் என்பதை நாம் பார்க்கின்றோம் பெரிய புராணத்தின் மூலம். இப்பொழுது பாடுபவர் கையிலே இருக்கின்ற தாளத்தை கொண்டோ கையினை கொண்டோ ஒத்தெடுப்பார்கள். ஆடுபவர்கள் எவ்வாறு ஆடுவார்கள் கேட்டா, அந்த தாளம் தொடங்குகின்ற இடத்தினை பூமியிலே தங்கள் காலினை அடித்து காண்பிப்பார்கள். அது ஜதி நெறி வழாமல் ஆடுதல் என்று சொல்லப்படுகின்றது. இறைவனை இவ்வாறுதான் ஜதி பிழையாமை ஆடுகின்றான் என்று நம்பியார் ஒருவர் கூறுகின்றார். குடிய இளையம் சதி பிழையாமை கொடியிடை உமையவள் காண ஆடிய அழகா. சதி பிழையாமல், தாளம் எங்கு தொடங்குகின்றது என்பது தவறாமல், தாளம் தொடங்குகின்ற இடத்திலே பூமியிலே தன்னுடைய காலினால் உதைத்து இளையத்தோடு கூடி, லயம் என்பது தாளம், தாளத்தோடு பொருந்த அந்த கொடியிடை போன்ற இடையை கொண்ட உமையவள் கண்டு மகிழும் வண்ணம் ஆடுகின்ற அழகனே என்று வட திருமுல்லை வாயில் பதிகத்தில சுந்தரமுத்தினர்
பாடுகின்றார். அந்த பெருமானை போல இந்த காஞ்சிபுரத்து பெண்கள் எல்லாம் ஜதி பிறழாமல் ஆடுகின்றார்கள். காலிலே இருக்கின்ற கொலுசுகள், அதனுடைய கூட்டங்கள் ஒலிக்க. அப்படி இருக்கும் பொழுது ஆடுபவர்களுக்கு துணை செய்வதற்காக தாளம் வாசிப்பவர்களும் தாளம் வாசிப்பார்கள். மிருதங்கம் மற்றும் தாளம், கைத்தாளம் போன்றவற்றை வாசிப்பார்கள். அந்த கைத்தாளம் வாசிப்பவர்கள் ஆடுகின்ற பெண்ணுக்கு பின்னால வருவார்களே தவிர முன்னால வரமாட்டார்கள் அரங்கத்துல. அதற்கு ஒரு தற்கொலை பெற்றோம் காரணம் சொல்றாரு. அந்த தாளம் என்பது இந்த பெண்களை கண்டு கூசுகின்றதா, நாணுகின்றதா. என்ன காரணம்? தாளம் என்பது வட்ட வடிவமாக இருக்கும். அந்த பெண்கள் ஆடும் பொழுது அவர்கள் ஆடுவதோடு வட்ட வடிவத்திலே இருக்கின்ற அவர்கள் கொங்கைகளும் ஜதி பிறழாமல் ஆடுகின்றன. இப்பொழுது அந்த கொங்கைகள் ஜதி பிறழாமல் ஆடுகின்றன, இந்த தாளங்களும் ஜதி பிறழாமல் ஒத்தறுத்து அடிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த தாளங்களை விட அவை அழகாக இருக்கின்றன என்பதனால அவற்றிற்கு முன் வருவதற்கு நாணி இந்த தாளங்கள் அந்த ஸ்டேஜில் பின்னிருந்து வாசிக்கின்றன, ஒலிக்கின்றன என்று ஒரு தற்குறிப்பெற்றும் சொன்னார். கொங்கையின் எதிர் உற கூசினால் என, கொங்கைகளுக்கு முன்னால் வந்து தோன்றுவதற்கு வெட்கப்பட்டார் போல பொங்கொழி தாளம், அந்த தாளமும் நல்ல பொங்கொழி தாளம் தான், பளபள என்று இருக்கின்ற தங்கத்தாளம் தான், இருந்தாலும் அது பின்னால் இருந்தால் ஒலிக்கின்றது. எப்பவுமே நம்ம பார்க்கிறோம், ஒரு நாடக அரங்கத்துல, நாட்டிய அரங்கத்துல ஒரு ஓரமாகத்தான் அந்த தாளம் வாசிப்பவர்கள் இருப்பார்கள். அவர்கள் வந்து ஸ்டேஜில் எல்லாரும் பார்க்கிற மாதிரி முன் வந்து இருக்க மாட்டார்கள். ஆடுகின்ற பெண் தான் முன்னிருந்து ஆடுவாள் என்பதற்கான ஒரு காரணத்தை இங்கு கற்பிக்கின்றார். அடுத்தது, மைந்தர் பந்தரிதலும் மாட பித்திகை சிந்துவ பண்பணி செழியன் சென்றெடுத்து உந்தி என்று ஒச்சலும் உலப்பிலா நிதி தந்திடும் வடதிசை சாரர் குன்று போல். இப்பொழுது அந்த வீட்டில் இருக்கின்ற சிறுவர்கள் அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, மாடிகளிலே இருக்கின்ற சுவர்களிலே பந்தெறிந்து விளையாடுகின்றார்கள். பித்திகை என்றால் சுவர். பல மாடி கட்டடங்கள் இருக்கின்றன காஞ்சிபுரத்துல. அதுல மாடிகள் தோறும் பிள்ளைகள்ல பந்தடித்து விளையாடுகின்றார்கள். அந்த சுவர்கள் எல்லாம் நவமணிகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிள்ளைகள் இருக்கின்ற பந்தினாலே அந்த மணிகள் எல்லாம் சிதறுகின்றன. அது எப்படி இருக்குன்னு சொன்னாரு, உக்ரகுமார பாண்டியன் என்று ஒரு மன்னன் மதுரையை ஆண்டான். மீனாட்சி அம்மையாருக்கும் கைலாசபதியாகின்ற சுந்தர பாண்டியருக்கும் பிள்ளையாக முருகப்பெருமானே வந்து தோன்றினார். உக்ரகுமாரர் என்று அவருக்கு பெயர். அவருக்கு ஆட்சியை கொடுத்து விட்டு சுந்தர பாண்டியர் அந்த சொக்கராத லிங்கத்திற்குள்ளே மீனாட்சி அம்மையாரோடு மறையப் போகின்றார். அதற்கு முன்பாக, உனக்கு பகையாக வருணனும் இந்திரனும் மேருமலையும் வருவார்கள். அவர்களை வெற்றி கொள்வதற்காக உனக்கு ஒரு சக்கராயுதம் தருகின்றேன், உனக்கு ஒரு வேலாயுதம் தருகின்றேன், உனக்கு ஒரு செண்டு என்பதும் ஒரு ஆயுதம் தான், அதனை தருகின்றேன். அது இந்த அனுமார் கையில வச்சு நிற்கின்ற கதை போல இருக்கும், அந்த செண்டு, அதை தருகின்றேன் என்று சொல்லி கொடுத்தார். பின் ஒரு காலத்திலே கடல் பொங்கிய பொழுது அந்த வேலை விட்டு கடலை அடக்கினான். இந்திரன் போருக்கு வந்த போது அந்த வளையினை செலுத்தி இந்திரனுடைய தலை மீது இருக்கின்ற அந்த கிரீடம் என்ற அந்த முடியினை சிதைத்தான். பிறகு பஞ்சத்திலே பாண்டி நாடு சிரமப்பட்ட பொழுது வடக்கே இருக்கின்ற மேருமலையிலே எல்லா செல்வமும் இருக்கின்றன என்பதனால அந்த செல்வத்தை பெறுவதற்காக திக் விஜயமாக வடநாட்டிற்கு சென்று அந்த மேருமலையினை வந்து கண்டு அதனை வணங்கி, மேருமலையே பாண்டிய நாட்டிற்குரிய செல்வத்தை கொடு. மேருமலை என்பது பழங்காலத்து ரிசர்வ் பேங்க். ஒவ்வொரு நாட்டு மக்களும் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப அந்த மேருமலையிலே அதனுடைய ரகசிய அறைகளிலே பொற்குவியலும் மாணிக்க குவியல்களும் இவ்வாறு நிதி இருக்கும். ஆகவே அந்த நிதியினை மேருமலையானது வணங்கி கேட்டால் கொடுக்கும். இவ்வாறு உக்ரகுமார பாண்டியன் கேட்ட உடனே அந்த மேருமலை கொடுக்கல, அது ஏதோ சிந்தனையில் இருந்தது. அப்பொழுது தன் கையிலே இருக்கின்ற செண்டு, இறைவன் கொடுத்த செண்டை கொண்டு உக்ரகுமார் என்ன பண்ணாரு, அந்த மலையினை அடித்தார். எப்படி அடித்தார்னா, உந்தி என்று ஓச்சலும் என்றார். சும்மா லைட்டா தட்டலையா, வீசி புடைத்தாரா, ஓங்கி படார்னு ஒண்ணு கொடுத்தார். கொடுத்த உடனே அந்த மேருமலை நடுங்கினது. அவ்வளவு அதற்கான பெயின். அந்த நடுக்கத்துல மேருமலையை சுற்றி வருகின்ற சூரிய சந்திரர்கள்லாம் கலங்கினார்கள். பூமியில இருக்கின்ற ஏனைய மலைகள் எல்லாம் பொடியாகின.
கடலானது பெரிய சுனாமியை கொடுத்தது, உலகம் பூமியானது நடுங்கினது, பூகம்பம் வந்ததை போல மேருமலை ஒரு அச்சாணி போல இருக்கின்ற மலையானது நடுங்கியது. உடனே மேருமலையானது தன் பிழையை உணர்ந்து உக்ரகுமார பாண்டியரை வணங்கி தங்களுக்கு என்ன தொண்டு செய்ய வேண்டும் என்று கேட்டவுடனே, எனக்கு பாண்டிய நாட்டிற்கு உரிய செல்வத்தை கொடு என்று கேட்டவுடனே தன்னுடைய அந்த ட்ரெஷரி, அந்த கருவூலத்தை திறந்து பாண்டிய நாட்டிற்கு உரிய செல்வத்தினை மேருமலையானது வழங்கியது. இப்பொழுது செண்டால் அடித்ததுனால மேருமலை செல்வத்தை கொடுத்தது. அதே போல பந்தால் அடிக்கின்ற இந்த சிறுவர்கள் அந்த மாளிகையினுடைய அந்த சுவர்களிலே பந்தினாலே அடிக்கவும் அந்த சுவர்களும் செல்வத்தை கொடுத்தன என்று இரண்டையும் ஒன்று போல இங்கு காட்டி நமக்கு கூறுகின்றார். இதுவரை 97 பாடல் பார்த்திருக்கிறோம். 98வது பாடலிலிருந்து வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சபேஷா சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம்.